Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகர்ணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கூட்டணி பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். யாருக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு? பொதுவாக இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளை தவிர்த்து இந்த இரண்டு கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருக்கிற எல்லா கட்சிகளுமே இந்த முறை கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்கு வந்திருக்காங்க. திமுக தரப்புல பார்த்தோம், காங்கிரசினுடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் பலருமே கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. துணை முதலமைச்சர் கொடுக்கணுங்கிறாங்க. திருச்சி வேலுசாமி 2 அமைச்சர்கள் அவசியங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவரு பேசுறாங்க. விசிகாவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, காலம் கனியம் என்று காத்திருப்போம்னு அவர் ஒரு பக்கம். இங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் என்று களத்திற்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவும் அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தி கட்டமைத்து திமுகவுக்கு எதிராக களமாடுவதை விட்டுவிட்டு இவர்களுக்குள்ளேயே கருத்து முரண்களை வைத்துக் கொண்டு பேசுறாங்கிறத நம்ம பாக்குறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த மாநில தலைவராக இருந்த தொடக்க காலம் முதலே 2026 என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு தான் பேசிட்டு வந்தாங்க. 2024 ஒரு பிளவு வந்தது. 2 பேரும் எதிர் அணியில் இருந்தாங்க. 2026 திமுகவை வீழ்த்தணும்னா நிச்சயமா என்டிஏ அணியும் அதிமுகவும் இணையணும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் உடன்பட்டார்கள். ஆனால் அப்போதே அவருக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. ஏன்னா அமித்ஷாவை சந்திச்ச விஷயமோ அல்லது என்டிஏவுல நாங்க கூட்டணி சேர்ந்திருக்கிற விஷயத்தையோ டெல்லியிலும் சொல்லல, சென்னையிலும் சொல்லல திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு வாரம் கழிச்சு அமித்ஷா இங்க வந்து இவரை சென்னையில ஒரு நட்சத்திர விடுதிக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயும் கூட்டணியும் உறுதிப்படுத்திட்டு வருகிறார். அப்படி உறுதிப்படுத்தப்பட்டு வந்ததற்கு பிறகும் கூட தமிழக பாஜகவோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னணி நிர்வாகிகளோட எடப்பாடி நாயகனோட பேசி அமர்ந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான எந்த பணிகளையும் செய்யவில்லைங்கிறத நம்ம வெளிப்படையா பார்த்தோம். அதே நேரத்துல ஒவ்வொரு முறையும் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் அதிமுக தலைமையில தான் ஆட்சி, அதுல பாஜக பங்கேற்குங்கிறத வலியுறுத்தி சொல்லுகிறார். அவருடைய வலியுறுத்துதலை தொடர்ந்து இங்க இருக்கிற நயினார் நாகேந்திரன், எல் முருகன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட எங்களுக்கு வேத வாக்கு அமித்ஷா சொன்னதுதான். உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் பாஜக அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துறாங்க. இதற்கு இடைமெருகாயாக இல்ல அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும், இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் பலரும் சொல்லி வந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதை சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு கடுமையான வார்த்தையை சொல்றாரு. அப்படி அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளிகள் அல்ல என்பதும் கூட்டணியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று பேசியது உண்மையிலே பாஜகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகத்தான் விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதன் பிறகு இவங்க என்ன விதமான முடிவை இந்த 2 தலைமைகளுமே எடுக்க போறாங்க அப்படிங்கறத தெரியல. ஏன்னா பாஜக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில தான் இங்க இருக்கிற வலிமையான எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைதோர்த்து களம் இறங்கினார்கள். ஆனால் அது அந்த கைகோர்ப்பு என்பது முழுமையான ஒரு இணக்கமான சூழல் உருவாகவில்லை என்கிற போது இந்த பேச்சுவார்த்தை என்பதும் நிச்சயமா பொது வெளிகள்ல மக்கள் மத்தியில, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை, குழப்பத்தை ஏற்படுத்த, அந்த குழப்பத்திற்கு எப்போது தீர்வு காண்க போகிறார்கள் அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குரியது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைகர்ணா. தொடர்ந்து வலதுசாரி திரு நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்ல, கூட்டணி குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த முறை தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறி வரும் நிலையில் இது தொடர்பாக வெளிப்படையான ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி அவர்கள் இங்கே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்தார்கள். இந்த கூட்டணியோட தொடக்கம் அதுவாகத்தான் இருந்தது. இங்கு சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே டெல்லிக்கு சென்றார்.
டெல்லிக்கு சென்று அமித்ஷாவுடைய அலுவலகத்துக்கு கூட செல்லவில்லை, அவருடைய இல்லத்திற்கு சென்றார். அவருடைய இல்லத்திலே அமர்ந்துதான் பேசினார்கள். அது படமெல்லாம் நமக்கு செய்தித்தாள்களிலே வந்திருக்கிறது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும்போது நம்முடைய ஊடகங்கள் இங்கே பத்திரிகைகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், அவர் 3 வண்டியிலே சென்றார், 2 வண்டியிலே சென்றார் என்றெல்லாம் சொல்லி தமிழகத்திற்கு கூட இது ஒரு ரகசியமான சந்திப்பு என்பதாக கருதக்கூடிய அளவிற்கு பத்திரிகைகளும் செய்திகள் வந்தன. யாருக்கும் புரியாத புதிராக இருந்தது. 3 வண்டியில ஏன் சென்றார் அப்படின்னு, போறார் அப்படின்னு. அது முடித்து கொண்டு அவர் இங்கே திரும்பி வருவதற்குள்ளாக அமித்ஷா ஒரு ட்வீட் போடுறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து விட்டது, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுகவுடன் பாஜக இணைந்து திமுகவை அப்புறப்படுத்தும் என்று ஒரு ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்டுக்கும் பெரிய அளவுல எந்த பதிலும் கிடையாது. பிறகு இங்கே ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் கூட்டணியை மக்களுக்கு எடுத்து சொல்லி முடிவு செய்து கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி, இந்த கூட்டணியிலே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற இருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து திமுகவை அகற்றுவோம் என்பதாகத்தான் அந்த பேட்டியிலே சொல்லப்பட்டது. இந்தியிலே பேசினால் மொழிபெயர்த்தவர்கள் அப்படித்தான் மொழிபெயர்த்தார்கள். இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டணியிலே பங்கு என்று எல்லா கட்சியுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட கூட்டணியிலே பங்கு என்று சொல்லக்கூடிய அளவில் வெளியில பேச தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பேசுகின்ற பொழுதே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசுகின்ற பொழுதே கூட்டணியில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். 2 பேருமாக சேர்ந்து கூட்டணி அரசு தான் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருவரும் தனித்தனியாகத்தான் போட்டியிட்டார்கள். அப்பொழுது ஒரு ஏறத்தாழ 80 இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி 2வது இடம் வந்திருக்கிறது. எடப்பாடி கட்சி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது இடத்துக்கு பின்னாலே தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி இயல்பாக அதிக இடங்களை கேட்கும். அதிக இடங்களை கேட்டு அதிக இடங்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுமானால் அதனுடைய உதவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவைப்படலாம். அப்பொழுது கூட்டணி ஆட்சி தான் அமைய முடியும். கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி அரசாக இருந்து காங்கிரசும் பாமகவும் அதிகாரத்தை கேட்கவில்லை என்பதனால் பாரதிய ஜனதா அதிகாரத்தை கேட்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசில் இருந்து மாநிலங்களிலே கூட்டணி ஆட்சியைத்தான் விரும்புகிறது. மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பெரும்பான்மை பெற்றாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கின்ற மோடியாகத்தான் நாம் 2 முறை பார்த்தோம். வாஜ்பாய் அவர்கள் இருந்தாலும் சரி, இப்போ 3 முறை மோடி இருக்கும்போது சரி, கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு பிரச்சாரத்துல செல்லுகின்ற பொழுது ஒரு வேகத்துல சட்டமன்றத்தில் நீங்கள் பாஜகவுடன் சேரலாமா என்று முதலமைச்சர் கேட்ட பொழுது தான் என்ன பேசினேன் என்பதை சொன்னார். அப்படி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு யாரோடு கூட்டு சேர வேண்டும் என்று தெரியும், கூட்டு சேர்வது எங்களுடைய கட்சி, உங்களுடைய கட்சி அல்ல என்று ஸ்டாலினுக்கு ஒரு பதில் தந்ததாகவும், நாங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு செல்வோம் அல்லது கூடாமலும் இருப்போம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரத்திலே பங்கு, அவர்கள் கூட்டணி அரசிலே இடம்பெறுவார்கள் என்று ஸ்டாலின் போன்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன ஏமாளியா? ஒரு போது பரப்புரையிலே அவர் கேட்டிருக்கிறார், சாதாரணமாக அப்படித்தான் சொல்லியிருக்கிறார், நாங்கள் என்ன ஏமாளியா என்று சொல்லியிருக்கிறார். அதிகாரத்திற்கு வர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை அவருடைய அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இடங்கள் குறைவாக கிடைத்தால் நிச்சயமாக அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். பெரும்பான்மை இடங்கள் பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு யாருக்கும் இடம் தரவில்லை என்று சொன்னால் அது அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எத்தனை நாள் இருக்கும், அவர் எப்படி தன்னுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் வழிநடத்துவார் என்பதை பொறுத்திருந்துதான் எதிர்கால அரசியலை நாம் சொல்ல முடியும். எனவே இந்த முறை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி என்று வருகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாமக வந்தால் பாமக, இப்போ இருக்கின்ற கட்சி, கூட்டணியில இருக்கின்ற கட்சி எதுவா, தேமுதிக வந்தாலும் கூட எல்லா கட்சிக்கும் அதிகாரத்திலே பங்கு இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட துவக்க நாளிலே அதிகாரத்திலே பங்கு என்றுதான் தோன்றுகிறார். அதனால்தான் இன்றைக்கு விஜய் மற்ற கட்சிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்த்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் ஆண்டு கணக்கிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் கட்சியை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆட்சிக்கு தன்னால் தனியாக வர முடியும் என்று சொன்னால், வர முடியவில்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சியிலே வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த கூட்டணியிலே இடமில்லை என்று சொன்னால் அந்த கட்சி இருப்பதற்கான அவசியமே கிடையாது.
எனவேதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் கூட இப்பொழுது ஆட்சியிலே பங்கு அதிக எண்ணிக்கையில இடம் என்று கேட்கிறார்கள். திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுமே கூட்டணி ஆட்சி தொடர்பான பேச்சுக்களை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதிமுக பாஜகவின் பொறுத்த வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் என கூறி வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.